அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா. ஸ்பெஷலைஸ்ட் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட திரு ஆத்மநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். சார் சென்னை அஸ்தினாபுரத்துல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்துல வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்தப்போ அவங்களோட நிறைய பற்கள்ல ஈறுகள் பிரச்சனையினால பற்கள் ரொம்ப பலவீனமா இருந்தது. பற்கள் ஆடிட்டும் இருந்தது. நம்ம அவங்களுக்கு 3D எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுதும் அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எலும்பு ரொம்பவே குறைவா இருந்தது. எலும்பு குறைவா இருந்தாலுமே உடனே இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பற்கள் கொடுக்கிற நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி நம்ம சாருக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பற்கள் ஒரு வாரத்துல பொருத்திருந்தோம். சார் இப்போ 1 மாதம் கழித்து செக்அப்காக வந்திருக்காங்க. அவங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை ரொம்ப பெயினா இருந்தது. பல்லு பெயின் இருந்தது. சாப்பிடும்போது பைட் பண்ணி சாப்பிட முடியாது, கஷ்டமா இருந்தது. அடிக்கடி வீக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்ப அந்த பெயின் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் பெயின் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பைட் பண்ணி சாப்பிட முடியுது. சார், உங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி நிறைய ஈறுகள்ல பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதனால நீங்க கொஞ்சம் ஆரம்பத்திலே சிகிச்சை எதுவும் எடுத்துக்கல சார்? இல்ல, ஏற்கனவே எடுத்ததுதான். அது ஜீன் ப்ராப்ளம். ஏற்கனவே கன்சல்ட் பண்ண டாக்டர்கிட்ட கேட்டது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பல்ல ரிமூவ் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரெக்கவரி பண்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டேன். இப்பயுமே நம்ம எல்லா பல்லையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிருக்கோம். சரி, அது இப்ப எதுனா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. நீங்க இந்த பல்ல ரிமூவ் பண்ணி தான் அவங்க வராங்க. அந்த ரிமூவ் பண்ணா அடுத்த பல்லுக்கு திரும்பி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே சார். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு 60 வயசுக்கு அப்புறமா தான் பல்ல பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 30 வயசுல நிறைய பேருக்கு நிறைய பற்கள்ல பிரச்சனை வருது. இப்போ உங்களுக்குமே ஒரு சின்ன வயசுலதான் நமக்கு பல்லு எடுக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, இவ்வளவு சின்னதுல எல்லா பல்லும் எடுக்கணுமே, ஆல்ரெடி இயற்கையா உள்ள பல்ல எடுக்கணுமே அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம் சார்? எனக்கும் அந்த பயம் இருந்துதான் இருந்துச்சு. இது போக போக தான் இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இது எப்படி ஃபியூச்சர்ல போகணும்னு சாப்பிட்டு தான் தெரியாது. அப்போ இருந்தாலும் அந்த பெயினுக்காக நம்ம எடுக்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவுதான், வேற வழி இல்லை. உங்களோட சிகிச்சையோட நிறைய நாட்கள் நீங்க லேப்ல தான் இருந்தீங்க. நம்ம இம்ப்ளான்ட் நீங்க பண்ணிருந்தோம், நம்மளோட லேப்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தோம். உங்களோட லேப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா கைண்டா பாத்துட்டாங்க எல்லாரும். பிரச்சனை ரொம்ப நன்றி சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.